அண்மையில கரூர் ஆத்த தாண்டின ஒரு பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாசம் போன மாசம் 27ஆம் தேதி என்று கருதுகிறேன் ஒரு அசம்பாவம் நடந்தது. தெரியுமில்ல உங்களுக்கு எப்படின்னு? ஒரு கூட்டத்தில் தள்ளுமுறை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 41 உயிர்கள் நாம இழந்திருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் முழுவதும் விசாரிக்கப்பட்டு தவறு செயல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு துறை செயலாளர் ஒரு ஏடிஜிபி பேட்டி கொடுக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டால் எந்த தகவலா இருந்தாலும் அந்த ஒரு நபர் கமிஷன் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனா அரசின் சார்பாக அரசு செயலாளர் அவர் கையை காட்டிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது, அவர் முகத்தை காட்டி இருந்தா பிரச்சனை இருக்காது. இதுக்காக உங்களை எல்லாம் செயலராக்குனாங்க. அரசியல் பேசுவதற்கு இல்ல, அரசு போடுகிற திட்டங்களை செயல்படுத்ததான் உங்களுக்கு பதவி. அரசியல் பேச வேண்டும்னா பதவியை உதறி தள்ளிட்டு வெளியில் வந்து பேசுங்க. அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் பல கருத்துல தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற கரூர்ல ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏடிஜிபி சொல்ற கருத்துக்கு அங்க இருக்கிற டிஎஸ்பி கட்டுப்பட்டு தான் வேணும். ஆக எப்படி நியாயமா விசாரணை மேற்கொள்ள முடியும்? மக்கள் கேட்கிறாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இப்படி முயற்சி எடுக்கிறது தெரியவில்லை. நாளை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கின்றது. நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை. நியாயமாக நேர்மையாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.